ஒருத்தர் ஜாப் பண்ணா அமெரிக்காவில் தான் ஜாப் பண்ணுவேன்னு ஆசைப்பட்டு அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி 8 தடவை ரிஜெக்ட் ஆகிறாரு. ஆனால் இன்னைக்கு அவர் அமெரிக்காலேயே ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணி பில்லியன் கணக்காக சம்பாதிச்சிட்ருக்காரு. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ட்ரில்லியனர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி எப்படி ட்ரில்லியனர் ஆனாங்க அண்ட் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் தெரிஞ்சுக்கேன்னு ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவர் தான் எரிக் யுவான். அவர் சைனாவில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அனதர் சிட்டியில் இருந்ததால் அவங்கள மீட் பண்ண டெய்லி 10 hours ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அவர் ட்ரீம் பண்ணார், இன்டர்நெட்லேயே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடிஞ்சு அதில் பேச முடிஞ்சது எப்படி இருக்கும்ட்டு. ஆனால் அப்போ அது ஒரு ட்ரீமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு மூவ் ஆக ஆசைப்பட்டு விசா அப்ளை பண்ணுறாரு. 1 தடவை 2 தடவை இல்லை, 8 தடவை ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் 9வது தடவை அப்ரூவ் ஆகுது. அப்ரூவ் ஆகி அவர் அங்கே போய் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்போது நோட் பண்ணது என்னென்னா, அப்போ இருந்த வீடியோ மீட்டிங்கில் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டடான விஷயம் இருந்துச்சு. அது என்னென்னா, வீடியோ குவாலிட்டி சரியாக இருக்காது, கஸ்டமர்ஸ்க்கு ப்ராப்ளம், அந்த வீடியோ அட்டன் பண்ணவே நிறைய ஸ்டெப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால அவர் ஒன்று யோசிச்சு அந்த ஆஃபீஸை அப்படியே ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணிட்டு நியூ கம்பெனி அவரே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாத அளவுக்கு ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதுதான் ஜூம் கம்யூனிகேஷன். அதில் அவர் கஸ்டமர்ஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கேற்ற ஃபீச்சரை ஃபிக்ஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை யாருமே கண்டுக்கல, அதை யூஸ்லெஸ்ஸாக நினச்சாங்க. அதுக்கப்புறம் அவரோட ஹார்ட் ஒர்க்கு பதில் சொல்கிற மாதிரி காலமும் வந்துச்சு. அதுதான் 2020. அது என்ன காலம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது அவரோட ஆப் தான் எல்லாருக்குமே ரெக்வயர் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஆஃபீஸ் போகிறவங்க வரைக்கும் எல்லாருமே அந்த ஆப் தான் யூஸ் பண்ணாங்க. மீட்டிங்னா ஜூம் ஆப் தான். ஸ்கூலில் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுனா ஜூம் ஆப் தான். எல்லாத்துக்குமே ஜூம் தேவைப்பட்டுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. கம்பெனி ஸ்கை ராக்கெட்டில் போகுது. அவர் பில்லியனர் ஸ்டேட்டஸையும் அச்சீவ் பண்ணுறாரு.